படிக்கலை. காட்டு வேட்டையை அடைஞ்சவங்க, காடுலே செடியாக இருக்கிறவங்க, அதனால் அந்த காலத்தில் யாருமே படிக்கலை. இப்போ நாங்கள் வந்து ஊரில் இருந்து நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தாய் சான்றிதழ் இல்லாமல் பரிசு எழுத முடியல. 10ஆம் கிளாஸ் பரிசு எழுத போனால் தாய் சான்றிதழ் இருந்தால் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியும். 12, 10, 11 தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா தாய் சான்றிதழ் இருந்தால் தான் எழுத முடியும் சொல்லுவாங்க. எங்கள் ஸ்கூலில் அலைய வைக்காங்க. நாங்களும் அலைஞ்சிட்டு எத்தனை வருஷம் நாங்கள் அலைய முடியும்? எத்தனை வருஷம் அலையிருக்கு? இந்த பிள்ளைக்கு கல்வி கொடுத்தா தான் நாங்கள் படிக்க முடியும். இந்த மாவட்டம் காலேஜ் படிச்சுட்டு தாய் சான்றிதழ் இல்லாமல் பைசா கட்டி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் பணம் கேட்டுருக்கோம். நாங்கள் இருக்க நிலைமைக்கு நாங்கள் இருக்க படிக்கல. எங்களால் பைசா கட்டி அவங்கள படிக்க வைக்க முடியுமா? எல்லா பிள்ளைங்க நான் படிக்க வைக்க முடியுமா? 5 பிள்ளைங்க எனக்கு பொட்ட பிள்ளைங்க 5 பிள்ளைங்க நான் பணம் கட்டி படிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒரு பிள்ளைங்க தான் படிக்க வைக்க முடியும். எல்லா பிள்ளைங்க தாய் சான்றிதழ் கொடுத்தாதானே கவர்மெண்ட்ல சங்க எது உண்டோ அது எனக்கு கிடைக்கும். கல்வித்துறை கூட என் பிள்ளைகளுக்கு வந்து இல்லாமனால என் பிள்ளைங்க படிப்பு கூட பாதியில் நிப்பாட்டி நிறைய பிள்ளைங்க நிப்பாட்டி தான் இருக்கு. நீங்க பாக்கீங்களா? நாங்களே இல்லை 4 பிள்ளைகள் படிக்கல. 4 பிள்ளைங்க நீங்களாம் இன்னைக்கு விசாரிங்க. அந்த பிள்ளை 4 பிள்ளைகள் படிக்கல. ஏன்னா படிக்க முடியல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படிக்கணும். பஸ்ஸுக்கு போகணும். அந்த பஸ்ஸுலாம் பக்கத்தில் கிராமத்தில் தான் படிக்கணும். தயவு சேர்ந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வழங்குங்க. எங்களுக்கு தான் கொடுக்கல, எங்கள் பிள்ளைகளுக்காக கொடுங்க. நாங்கள் எங்காவது டிசியில் நீங்கள் எழுதி கொடுப்போம். சர்டிஃபிகேட்டு டிசியில் இருக்கு. டிசியில் இருந்தால் போதுமா? நீங்கள் சர்டிஃபிகேட் வழங்கினாலும் எங்களுக்கு உண்டு. தாய் சான்றிதழ் எங்களுக்கு வேணும். இந்து காட்டாங்க சமுதாயம் தாய் சான்றிதழ் எங்களுக்கு வேணும். நாங்கள் நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு தாய் சான்றிதழ் வேணும். நீங்கள் தாய் சான்றிதழ் தாங்கன்னா எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாது. பள்ளிக்கூடத்தில் நிப்பாடுவோம். நீங்கள் எத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? எந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? நீங்கள் கண்டிப்பாக தாய் சான்றிதழ் வழங்க. சின்ன பிள்ளைகளோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட கூட்டு இருக்கோம். இன்னைக்கு பள்ளிக்கூட்டு கூட போகாமல் நம்ம பிள்ளைகளை கூட்டு இருக்கோம். தாய் சான்றிதழ் 2 வருஷமாக போராடி இருக்கோம். நாங்கள் படிக்கலை, பிள்ளைகளை படிக்க வைக்கோம். அதுக்கு நீங்கள் முன்னுரிமையாக நின்று நீங்கள் அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் எத்தனை நாள் தான் சார் வேலை வெட்டியை போட்டு அலைய முடியும்? எத்தனை நாள் தான் வைக்க முடியும்? பிள்ளைகளுக்கு பாவம் இல்லை, பிள்ளைகளுக்காக வழங்குங்க. என் பேர் விஜயலட்சுமி சார்.